ஹாய் கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து ஜொமேட்டோ விலாகில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டே 9 டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மார்னிங் வந்து 6:45 ஆகிடுச்சு. நமக்கு வந்து ஃபஸ்ட் ஆர்டர் அசைன் ஆகிருக்கு. வாங்க நம்ம அதை போய் பிக்கப் பண்ணி கஸ்டமர்கிட்ட போய்ட்டு டெலிவரி பண்ணலாம் கைஸ். நம்ம வந்து ஃபஸ்ட் ஆர்டரே வந்து பார்த்திங்கன்னா ஆரியபவன் ஹோட்டல் தான். பார்சல் வந்து நம்ம பிக்கப் பண்ணிட்டோம், போயிட்டு டெலிவரி பண்ணலாம் கைஸ். நம்ம வந்து ஆர்டரை பிக்கப் பண்ணி போயிட்டுருக்கோம். இது வந்து நம்ம மவுண்ட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஃபோனுக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். மவுண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணதே வந்து நான் பேசுகிறது கேட்குதா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வீடியோ வந்து எப்படி கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்து சொல்லுங்கள் கைஸ். டிரைவர் ஹார்னும் அடிக்க மாட்டார், ஒன்றும் அடிக்க மாட்டாங்க. இதுதான் கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி டேர்ன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து சுத்தமாக வந்து யாருமே ஹார்னே அடிக்க மாட்டாங்க. இப்போ பார்த்திங்களா ஏன் அப்படி இருக்காங்கன்னு தெரியல. ஒரு டேர்னிங்கில் வந்து ஹார்ன் அடிச்சாங்க பண்ணிட்டு பைக் வருது, கார் வருதுன்றது தெரிய வரும். இந்த சைடில் உள்ளவங்க யாருமே அந்த பழக்கமே இல்லை. எதனாலன்னு தெரியல. ஸ்பீட் பிரேக்கர் மட்டும் கரெக்டாக இருக்குது எல்லா தெருவுக்கும். எல்லாருமே நம்மளை தான் கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்துட்டு போகிறாங்க. ஒன்றுக்கு என்னப்பா போட மாட்டேங்கிறாங்கன்ட்டு. கைஸ், நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட போய்ட்டு டெலிவரி பண்ணியாச்சு. இந்த வீட்டில் உள்ளவங்க தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து டெலிவரி பண்ணியாச்சு கைஸ். காரணிக்கு தான் இந்த வீடு தான். ஓகே கைஸ், நம்ம போயிட்டு மெயினில் போய் வெயிட் பண்ணலாம் அடுத்த ஆர்டருக்காக. கைஸ், நம்ம வந்து செகண்ட் ஆர்டர் வந்து நமக்கு வந்து அசைன் ஆகிருக்கு. 3884 ஹோட்டல் வந்து பார்த்தோன்னா நம்ம ஆரியபவன் ஹோட்டல் தான். இருக்குங்க ஆர்டர் வந்து நம்ம பிக்கப் பண்ணிட்டோம், போயிட்டு டெலிவரி பண்ணிட்டு தான் கைஸ். மசாலா ரோஸ்ட். ஓகே கைஸ், நம்ம இது போய் டெலிவரி பண்ணலாம். கைஸ், நம்ம வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் தான் இருக்கோம். கஸ்டமர் உள்ளே வர சொன்னாங்க. பிக்கப் பண்ணியாச்சு. எடுத்து வந்து டெலிவரியும் பண்ண போகிறோம். தேங்க்ஸ்க்கா. டெலிவரி பண்ணியாச்சு கைஸ். நெக்ஸ்ட் ஆர்டருக்காக போயிட்டு வெயிட் பண்ணிட்டாங்க கைஸ். லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா பிச்சேரி அந்த கோவில் பக்கத்தில் இருக்குது. கைஸ், நம்ம வந்து 3வது ஆர்டருமே அசைன் ஆகிருக்கு.
எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் தாளக்குடி நீலகண்டன். இது வந்து நம்ம பைபாஸ் ஏறக்கூடிய அந்த லொக்கேஷனில் இருக்குது. வாங்க நம்ம அதை போய் பிக்கப் பண்ணிட்டு கஸ்டமர்கிட்ட போய் டெலிவரி பண்ணலாம் கைஸ். நம்ம வந்து 3வது ஆர்டருமே வந்து ஹோட்டல்லேருந்து நம்ம வந்து பிக்கப் பண்ணியாச்சு. இதை போய்ட்டு நம்ம கஸ்டமர்கிட்ட போய்ட்டு டெலிவரி பண்ண வேண்டியதான் கைஸ். நம்ம வந்து 3வது ஆர்டருமே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ணிட்டோம். இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாத்தியார் விலை உள்ளே தான் கைஸ் வந்து நம்ம டெலிவரி பண்ணியிருக்கோம். நம்ம வந்து காலைல டிஃபன் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கண்டினியூ பண்ணலாம் கைஸ். ஒரு 20 மினிட்ஸ் பிரேக் இருக்குது நமக்கு. அந்த 20 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து பிரேக் வந்து எடுத்துக்கலாம். மட்டனை பார்த்தீங்களா இப்படி நடு வழியில் படுத்து கிடக்கு. ஆமாம் கைஸ், எனக்கு வந்து இது பார்த்தாலே வந்து எனக்கு மட்டன் தான் தோணுமே தவிர ஆடு கோட்டுன்னெலாம் தோணாது. ஏன்னா நான் ஒரு நான்வெஜ் பிரியன். இது வந்து வாத்தியார் விலை சந்தை கைஸ். இது காலையிலே வந்து மார்க்கெட் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் மீன் கொஞ்சம் நல்லாவே சீப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ரீசனபிள் ரேட்லேயும் ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். இந்த அம்மா நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்கீங்க. சின்ன ரோட்டில் டெய்லி மார்க்கெட் ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு 1 o'clock வரை அந்த மார்க்கெட் வந்து ரன் ஆகும். 1 o'clock அப்புறம் எல்லாருமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க வீட்டுக்கு. ஓகே கைஸ், நான் வந்து பிரேக்கை முடிச்சுட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். காலையிலே நம்ம வீட்டில் வந்து டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா வந்து தோசை புதினா சட்னின்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க. ஆனால் வச்ச அன்றைக்கே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. காலையில் ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்லையா? காலையிலே வந்து என்ன ஒர்க்காக இருந்தாலும் காலைல டிஃபன் சாப்பிட்ருங்க, ரொம்ப நல்லது. ஓகே கைஸ், சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். 4வது ஆர்டருமே வந்து நம்மளுக்கு வந்து அசைன் பண்ணதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கைஸ். லொக்கேஷன் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோட்டார் போகிற வழி. கோட்டார் போகிற வழி தான் இது. டெலிவரி பண்ணிட்டோம். நம்ம இப்போ அடுத்த ஆர்டருக்காக போயிட்டு வெயிட் பண்ணலாம். டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 11:55 ஆகுதுங்க. எனக்கு இப்போ தான் வந்து 5வது ஆர்டரே அசைன் பண்ணியிருக்காங்க. அதை தான் நம்ம பிக்கப் பண்ண போயிட்டுருக்கோம். ஆசிஸ் பிரியாணி 11:30க்கு மேலே வந்து பிரியாணி வந்து ரெடியாக ஆரம்பிச்சிருக்கோம் ஹோட்டல்ஸ்லாம். பிக்கப் பண்ண தான் இப்போ நம்ம வந்து பக்கத்தில் போயிட்டோம். பக்கத்தில் கடைசி ஆர்டர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 10 o'clock என்னவோ வந்து நம்ம வந்து கடைசி ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணியிருக்கோம் கைஸ். அதுக்கப்புறம் வந்து 2 hours அப்புறமா தான் நம்ம 6th ஆர்டர் அசைன் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் இருக்குது ஹோட்டலு. பார்க் பண்ணிவிட்டு மேலே தெரியுதுங்களா, அதுக்காக ரெஸ்டாரண்ட்டு இதை தான் பார்க் பண்ணணும். ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். 5வது ஆர்டருமே நம்ம வந்து பிக்கப் பண்ணியாச்சுங்க. போயிட்டு கஸ்டமர்கிட்ட போயிட்டு டெலிவரி பண்ணலாம் வாங்க. நம்ம 5வது ஆர்டருமே டெலிவரி பண்ணிட்டாங்க. இந்த வீட்டில் தான் டெலிவரி பண்ணோம். குட்டி பையன் வந்து வாங்கிட்டு போகிறான். வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 வயசு கூட இருக்காதுங்க அந்த பையனுக்கு. 11, 12 தான் இருக்கும் வயசு. ஜிபேலாம் யூஸ் பண்ணுறான். மேபி அவனே கூட ஆர்டர் பண்ணாலும் பண்ணியிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. லொக்கேஷன் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆசாரிப்பள்ளம் பேக் சைடுங்க. நம்மளோட ஷிஃப்ட்டும் முடிஞ்சிடுச்சு. அப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சிஸ்டமில் உட்கார வேண்டியதான் கைஸ்.
ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.